அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிரபல இந்தி இசையமைப்பாளர் நௌசாத் அலி டிசம்பர் 25 வியாழக்கிழமை பிறந்திருக்கிறார். இந்தி திரையுலகுக்கு வசீகரமான புதிய இசையை அறிமுகம் செய்த பிரபல இசை இயக்குனர் நௌசாத் அலி. தமிழ்நாட்டில் இளையராஜா இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஈக்குவலா இருப்பாரா, இணையா இருப்பாரா அப்படின்னா தெரியல. இளையராஜாவுக்கு ஈக்குவலா. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 1919 பிறந்தார். தந்தை நீதிமன்ற குமஸ்தா. சிறுவயது முதலே இசையில் ஆர்வம் கொண்டிருந்தார். இசைக்கருவிகள் விற்கும் கடையை ஆர்வத்தோடு பார்ப்பார். இதை பார்த்த கடைக்காரர் சிறுவனை கடையில் வேலைக்கு சேர்த்துக் கொண்டார். வாத்தியங்களை சுத்தம் செய்வது இவரது வேலை. முதலாளி இல்லாத நேரத்தில் அவற்றை எடுத்து வாசித்து பழகினார். ஒரு நாள் மெய்மறந்து ஹார்மோனியம் வாசித்த போது முதலாளி வந்துவிட்டார். இவர் பயத்தில் நடுங்கினார். முதலாளியோ அந்த ஹார்மோனியத்தை அவருக்கே பரிசாக அளித்து வாழ்த்தி அனுப்பினார். உஸ்தாத் உமர் அன்சாரியிடம் சங்கீதம் கற்றார். தந்தைக்கு இதில் விருப்பம் இல்லாததால் பாட்டியின் ஆதரவுடன் இசைப்பயிற்சியை தொடர்ந்தார். நடுவே மெட்ரிக் வகுப்பிலும் தேறினார். லக்னோவின் வின்ஸ்டர் இசைக்குழுவுடன் டெல்லி, மொரதாபாத், ஜெய்ப்பூர் என பல ஊர்களுக்கு சென்றார். 1935 இக்குழு கலைக்கப்பட்டது. சொந்த ஊர் திரும்ப விருப்பமின்றி மும்பை சென்றார். வருமானம் இல்லாததால் நடைபாதையில் தங்கினார். தீவிர முயற்சிக்கு பிறகு பாக்பான், கஞ்சன் போன்ற திரைப்படங்களில் இணை இசையமைப்பாளராக பணிபுரிந்தார். 1940 பிரேம் நகர் திரைப்படத்துக்கு இசையமைத்தார். அடுத்து வெளிவந்த ஸ்டேஷன் மாஸ்டர் திரைப்படம் வெற்றி பெற்றது. 1944 வெளிவந்த ரத்தன் திரைப்படம் இந்தி திரையுலகில் இவருக்கு தனி அடையாளம் தந்தது. பாரம்பரிய இந்துஸ்தானி இசையை திரை இசையில் கொண்டு வந்தார். கிளாரினட், மாண்டலின் போன்ற ஐரோப்பிய இசைக்கருவிகளை வாசிக்கும் திறன் பெற்றவர். புல்லாங்குழல், கிளாரினட், சிதார், மாண்டலின் இணைத்து இசைமலை பொழிந்தார். சங்கீத சக்கரவர்த்தி என்று போற்றப்பட்டார். இவரது இசையில் வெளிவந்த ஏறக்குறைய அனைத்து படங்களுமே வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா கொண்டாடின. பைஜு பாவ்ரா, முகலே ஆஷம், கங்கா ஜம்னா, மேரே மெஹபூப், அனோகி அதா, மேளா, அந்தாஸ், கோஹினூர் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. 1942 முதல் 1960களின் இறுதி வரை இந்தி திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வந்தார். அக்பர் தி கிரேட் தொலைக்காட்சி தொடருக்கு இசையமைத்தார். இவர் நல்ல கவிஞரும் கூட. இவரது ஆட்வா சுர் என்ற உருது கவிதை தொகுப்பு 8 கஜல்களுடன் ஆல்பமாக வெளிவந்தது. பிலிம்பேர் சிறந்த இசையமைப்பாளர் விருதை 1954 பெற்றார். 1957 மதர் இந்தியா திரைப்படத்துக்காக ஆஸ்கர் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டார். தாதா சாஹேப் பால்கே, பத்ம பூஷன் விருதுகளையும் பெற்றார். 86 வயதில் தாஜ்மஹால் திரைப்படத்துக்கு இசையமைத்ததன் மூலம் உலகின் வயது முதிர்ந்த இசையமைப்பாளர் என்ற பெருமையை பெற்றார். தனது அற்புத இசை ஆற்றலால் இந்தி திரையுலகில் பல கோடி ரசிகர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட நௌசாத் அலி 87 வயசு 2006 மறைந்தார்.
இன்னைக்கு இவரை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த வேலைக்கிழமை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.